ஹாய் கைஸ், நம்ம தமிழ் டீச்சிங் வின் பிரேக்கரில் சீசன் 2ல் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெய்லி வீடியோ ரெகுலராக வராதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா வின் பிரேக்கரில் வர காப்பிரைட்ஸ் அது வந்து ஏராளமாக வருது. வீடியோக்குன்னு வந்தால் பரவாயில்ல, அது பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மியூசிக் இருக்குது அதில். ஸோ நம்ம காலையில் ஆரம்பித்தோன்னா அந்த ஒரு வீடியோக்கே நைட் ஆகிடுது. காலையில் எடிட் ஆரம்பித்து அது காப்பிரைட் அது இதுன்னு போய் மொத்தம் வந்து முடிக்கிறதுக்கு நைட் 9 மணி. ஸோ அந்த ஒரு வீடியோக்கே ஃபுல் டே போயிடுது. இன்னொரு அனிமையும் பண்ண முடியல அண்ட் இன்னொரு சேனலில் இருக்குது அதுவும் பண்ண முடியல. ஸோ டோட்டலாக எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ வின் பிரேக்கர் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஒன் டே அதெல்லாம் வந்து அந்த ஒரு அனிமினால தான் இவ்வளோ தடை வர்றது. ஸோ அதெல்லாம் டிலே ஆகுது. அது சீக்கிரமாக முடிக்கப்போ அது முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வர ஆரம்பிக்கும். ஏன்னா காப்பிரைட் அதுக்கப்புறம் இருக்காது. மயூர் அகாடமியில் பார்த்தீங்கன்னா எந்த காப்பிரைட்ஸும் இல்லை. அதில் என்ன விஷயம் தெரிஞ்சு போச்சு அது ஈஸியாக முடிச்சிருந்தது. பட் இதில் அப்படி இல்லை. ஸோ அதனால் ரொம்ப டஃப் ஆகுது. ஸோ இதான் விஷயம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸும் லைக்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே இருக்குது. அதுலேருந்து என்ன புரியுதுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையுது இல்லை டிசப்பாயின்மெண்ட் ஆகுறீங்கன்னு புரியுது. ஏன்னா வீடியோ ரெகுலராக போட முடியல, உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு வரலன்றதுனால கூட உங்களுக்கு அப்படி இருக்கலாம். பட் நம்ம வந்து யூடியூப்பில் போடுறோம், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, காப்பிரைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போடணும்னு ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம தனியாக பார்க்குறோன்னா ஒரு நாளில் ஒரு சீசனை கூட உட்காந்து பார்த்து முடிச்சிடலாம். பட் இங்கே வந்து அப்படி பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து அவசரமாக டக்குன்னு முடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. பட் இங்கே அப்படி முடியாது இல்லையா? இல்லை, இப்போ எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எங்களால் இது வந்து சீக்கிரமாக முடிக்கணும்னு எங்களுக்கும் ஆர்வம் இருக்குது, அடுத்தடுத்து பார்க்கணுன்னு. பட் யூடியூப்ன்றது அது நிறைய இருக்குது ரூல்ஸ். அதை தாண்டி நம்ம பண்ணணுன்றது ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம். அதனால ஒரு டிலே ஆகுது. இந்த ஒரு அனிமே முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அது எங்கள் கையில் இல்லை. ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து மாதிரி லைக் கொடுத்துருங்க, ஐப்பம் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு எப்பவுமே கியூட்டா அழகா இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத பத்தி நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொன்னதில்லை. இந்த உலகத்துல நான் மட்டும் தனியா ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருப்பேன். இது ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி டேட் கிடையாது. ஓகே, அப்படியா? நாம தனியா போனா ஓகேவா? சகுரா, முதல்ல உனக்கு டேட்னா என்னங்கிறது தெரியுமா தெரியாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சுபாக்கி, இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அச்சச்சோ, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டேன். நாம இட்டோங்கிற ஒரு வயசான ஜென்டில்மேன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில அவர் சோகமாவே இருக்காரு. அதனால நான் அடிக்கடி போய் அவரை பார்த்துட்டு வருவேன். நீங்க வைஸ் கேப்டன்சியும் கூட கூட்டு போவீங்களா? ஆமா, ஆனா இப்ப புதுசா வேற யாரையாவது கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. வேற யாரையுமா? இது பெரிய விஷயம் போல இருக்க. சரி, இப்ப நாங்க என்ன செய்யணுங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க அவர்கிட்ட பேசினா மட்டும் போதும். அவருக்கு ஹெல்ப் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இளைஞர்களான நீங்க அவருக்கு உத்வேகம் கொடுங்க. வெல்கம் சுபாகி, எப்படி இருக்க? நசியால இருந்து உனக்கு டோரியாகி ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்க டொராயாக்கி ரொம்ப பிடிக்கும். இவரை பார்த்தா சோகமா இருக்கிற மாதிரி தெரியல. என்ன கேட்டா இவரு நல்லா இருக்காருன்னு தான் சொல்லுவேன். கார்டனை நல்லா பராமரிச்சிருக்காரு. இந்த வீட்டை பார்த்தா சோகமா இருக்கிறவரோட வீடு மாதிரி தெரியலையே. இங்க பாரு, இந்த பசங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஆமாமா, இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க. உங்களை பார்த்ததுல சந்தோஷங்க. ஹலோ சார். வாங்க வாங்க, வணக்கம். இந்த காலத்து பசங்களுடைய ஃபேஷன் சென்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. இவன் தலைமுடி கலரை பாக்குறதுக்கு நிமோசா மாதிரியே இருக்கு. மிமோசாவா? அது ஒரு பூவோட பேரு. உன் ஹியரிங்ஸ் கோரலால பண்ணது தானே? இது அந்த காலத்துல பண்ணது மாதிரியே இருக்கு. ஆனா இது உனக்கு நல்லா சூட் ஆயிருக்கு. ஏன்பா உன்னோட கண்ணு பாக்குறதுக்கு அப்படியே சன்செட் மாதிரியே இருக்கு. என் வைஃப் கூட நான் பீச் ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சன்செட் ஆகிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அங்க பீச்சில் ஒன்னா நின்னுட்டு இருந்தீங்கல்ல, எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கு. சன்செட் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்களால அங்க இருந்து நகர முடியாம ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வீட்டுக்கு வரதுக்குள்ள எத்தனை தடவை கீழே விழுந்தோம் தெரியுமா? எங்க உடம்பு முழுக்க மணல் ஒட்டிக்கிச்சு. அச்சோ, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை இப்படி நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கனே. வாங்க உள்ள வாங்க. கூப்பிட்டதுக்கு நன்றி. சகுரா, ஏன் உன் முகம் இப்படி சவந்து போயிருக்கு? ஓடிடு. என்னடா ஆட, இது கொஞ்சம் கூட சரியில்லை. சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதானே?
அச்சச்சோ மறந்தே போயிட்டேன். ஒருவேளை என்ன சுபாக்கியோட அப்பாவா இருக்கும். பல்பும் ஃபியூஸ் போயிடுச்சு போல இருக்கே. ஆமாமா அத நான் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா மாத்தணும்னு இருக்காரா நினைச்சிட்டு இல்ல இந்த இருந்தேன். மறதி நான் இருக்கிற மாத்தி மாதிரி கொடுத்துட்டுமா? ஃபீல் இருக்கு. ஓகே, அதுவும் மறந்து நல்ல விஷயம்தான். இந்த வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இத பாதியிலே அப்படியே விட்டீங்களா? ஆமா ஆமா நடுவுல பாத்ரூம் போனது அப்படியே மறந்துட்டேன். ஆமாங்க, அப்படிதான் தெரியும். அப்பாவா இருக்குமா டவுட். ஏதாவது பண்றா நீ? எனக்காக இதை அங்க எடுத்துட்டு போய் வைக்க முடியுமா? அதுக்குள்ள நம்ம எல்லாருக்கும் நான் டீ போட்டு வச்சிருவேன். எனக்காக அந்த பின்னாடி இருக்கிற ரூம்ல வெயிட் பண்ண. ஓ, சரி சரி. பின்னாடி இருக்கிற ரூம்னு சொன்னாரு. அப்போ இதுவா தான் இருக்கும். வெயிட் பண்ண சொல்லிட்டு மாதிரி உங்க ஒய்ஃப் தான். இவ்வளோ துணிமணி இருக்கு. தினம் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு போடுற அளவுக்கு இங்க விதவிதமா அவ்வளோ துணி இருக்கே. அச்சச்சோ என்ன மன்னிச்சிருப்பா. இந்த பக்கம் வா. உங்க ஒய்ஃப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஃபுல்லா தூசி படிஞ்சு போயிருக்கு. அப்படின்னா அவர் இதெல்லாம் போடுறதே இல்லை போல இருக்க. மறந்துட்டேன் இன்னொரு விஷயம். நீங்க எப்போவாவது என் கூட டேட்டுக்கு வரணும், சரியா? ம்? ஒரு நல்ல நாள் பார்த்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது கஃபேக்கோ தியேட்டருக்கோ போலாம். அப்புறம் நீங்க அந்த கிரே ஹேட் போட்டுக்கிறீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ளவர்ஸ் பார்க்க போனோமே. அப்பாவா இருக்கு. அன்னைக்கு நீங்க 2 பேரும் பார்க்க செம்மையா இருந்தீங்க. அத பார்க்க படத்துல வர்ற மாதிரியே இருந்துச்சு. 2 பேரும் ஜோடியா ஃபேஷனா சுத்திட்டு இருந்திருக்காங்க. பெரிய விஷயம் இல்ல? அதனாலதான் அங்க அவ்வளோ இருந்துச்சா? முதல்ல அவளுக்கு ஃபேஷன்னால என்னன்னு தெரியாது. அவகிட்ட பேசிக்கிட்டே அவளை நான் பார்ப்பேன், அவ என்ன பாப்பா. அப்படியே அந்த பார்வையிலேயே நம்ம மறந்துடுவேன். ஆரம்பத்துல அவளுக்காக நான் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்திருந்தேன். அதுல இருக்கிற டிசைன்ஸை பார்த்தா உங்க கண்ணே ஒரு மாதிரி ஆயிடும். அந்த ட்ரெஸ் இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் பிடிக்காது. ஆனா என் பொண்டாட்டி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மேட்சிங்கா நகை ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்க எப்படி இருப்பா தெரியுமா? அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அடிக்கடி அந்த Old ட்ரெஸ் தான் போட்டுட்டு new இருந்தாங்கல்ல. fashion. மிஸ்ஸஸ் யூக்கு அந்த ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னு தான் நானும் நம்புறேன். என்ன நீங்க நிச்சயமா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். எப்பவுமே அவ என்ன பார்த்து ரொம்ப அன்பா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அவ பெருசா என்ன மாதிரி வாயை திறந்துலாம் பேச மாட்டா. இருந்தாலும் எனக்கு அவ கூட இருந்த நாட்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? எனக்கு மட்டுமாவது அப்படி இருந்திருக்கும். உங்க ஜோடி பொருத்தம் அட்டகாசமா இருந்திருக்கும் போல இருக்கே. நீ என்ன மறைச்சுங்கிற? அக்கறையா பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். நாங்க இன்னொரு நாள் வரோம். ம். அவனுக்கு இன்னைக்கு இந்த உன் மாதிரி கண்ணை பேச பார்த்ததுக்கு தெரியல, என்ன அப்புறம் சொல்றதுன்னு தெரியல. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் மறுபடியும் ஞாபகம் வந்தது. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிப்பா. நன்றி சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணல. அவரு சோகமா இருப்பாருன்னு சொன்னது கேட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா பரவாயில்ல, சந்தோஷமா தான் இருக்காருல்ல. போன வருஷத்தை விட அவர் இந்த வருஷம் நல்லா இருக்காருன்னு தான் சொல்லணும். அப்பப்ப கவலைப்படுவாரு. அதை பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா மறதி இருக்கும். இருக்கு. கவலை ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் அவர் இழந்திருக்காருல்ல, அதனால அப்படிதான் இருக்கும். ஆனாலும் எனக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது நான் கேட்டாலும் அவர் அதை பத்தி சொல்ல போறது கிடையாது. ஆனா நான் எப்படியாவது அவரை பழையபடி சந்தோஷமா இருக்க வைக்கணும். இப்போ மறுபடியும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக wife இன்னும் நான் சந்தோஷமா என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் அவரை நினைச்சு இவ்வளவு கவலைப்படுறீங்க? அவருக்கும் அவரோட மனைவிக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்ப எப்படி இருக்கணும் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, இங்க பாரு, இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. சுபாக்கினோ, இங்க என்ன பண்ற? வா போலாம். சரி. போச்சு போ. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க? இது ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. அதுல அப்படி என்னதான் இருக்கோ தெரியல இல்ல? ஆமா அதானே. ஹேய், நான் மறந்தே போயிட்டேன். இந்த இது உனக்கு தான். உனக்கு கார்ஸ்னா பிடிக்கும்னு நீ சொல்லிட்டு இருந்தல சுபாக்கினோ. ரொம்ப நன்றி, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரைட்டு. சரி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உனக்கு பைக் ஏதாவது கிடைச்சா மறக்காம என்கிட்ட கொடு. இதை பார்த்தா தான் வாவ், ரொம்ப கியூட்டா இருக்கு. இதான் ரொம்ப அழகா இருக்கு. இதுல கலர் சூப்பரா இருக்கு. இதோ இதுல எனக்கு டிசைன் பிடிச்சிருக்கு. நான் வீட்டுக்கு போனதும் இது என்னோட கலெக்ஷன்ல.
எல்லாமே போய். யாராவது இதை கீழே போட்டுட்டாங்களா? ரொம்ப அழகா இருக்கே. தம்பி அது அதே இயரிங் தான்ப்பா. அந்த இயரிங் என் ஒய்ஃபோடது தான்ப்பா. சின்ன வயசுல தெரியும். இருக்கேன். எனக்காக அதை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இவர் ஒரு ஆம்பளை, ஆனா பிங்க் கலர்ல ஷர்ட் போட்டிருக்காரு. எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல, ஆனா இது ரொம்ப அழகா இருக்கு. தம்பி உனக்கு டோராயாக்கி பிடிக்குமா? யூயி செல்லோ, நான் இயரிங்க கண்டுபிடிச்சிட்டோமா? அந்த வழியா நடந்து போன பையன் தான் பார்த்திருக்கான். அப்படியா? அது கிடைச்சிடுச்சுல்ல? அவன் வாசல்ல தாமா நின்னுகிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் டொராயாக்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆமா, என் இயரிங்க கண்டுபிடிச்சது நீதானே தம்பி? உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்தப்பா தம்பி, கூச்சப்படாம எடுத்துக்கோ. ஏன் என்னாச்சு? உனக்கு டோராயாக்கி பிடிக்காதா என்ன? இல்ல, அப்படிலாம் இல்ல. அது இவங்களோட 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 ட்ரெஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, ரிச் இது லுக்கா ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் கூட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி தான் இதை போட சொன்னேன். இந்த சீசனுக்கு இதுதான்ப்பா கரெக்டா இருக்கும். பரவாயில்லையே, உனக்கு கூட ஃபேஷனை பத்தி தெரிஞ்சிருக்கு. இல்ல, அப்படிலாம் இல்ல. என் பொண்டாட்டி எப்பவுமே ரொம்ப அழகா இருப்பா. இவளை பாக்குறதுக்கு மறுபடியும் நீங்க வா என்ன? அன்னையில இருந்து நான் மறக்காம அவர் வீட்டுக்கு தினமும் போயிடுவேன். தினமும் அவங்க விதவிதமா போடுற ட்ரெஸ்ஸை பார்ப்பேன். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் அந்த ரூம்ல இருந்தது. நீ என்ன நினைக்கிற? நான் நான்- நான் ஒரு பையன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. யூயி செல்லம், ஏமா அந்த டீ தூளை எங்கம்மா வச்சிருக்க? இருங்க, வரேன். யூஸ் பண்ண போறாரு. அது இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா டாஸ்க்கு? இல்ல, வேண்டாம். நான் எப்படி? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாத. அவ்வளவுதான், முடிஞ்சது. அழகா இருக்கே. டீ போட்ட, ரெண்டு பேரும் வாங்க. ஏ டாசுக்கு, நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா? ரொம்ப அழகா இருக்கு. டாஸ்கு என்னாச்சு? ஏன் இது ரொம்ப கேஷுவலா இருக்கு. ஏன் எனக்கு இது நினைச்சு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு? மற்ற பசங்க எல்லாரும் லிப்ஸ்டிக் போட்டா இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டாங்க. இது ஏன் இவ்வளோ அழகா இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு? இதுக்கு மேல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஃபேமிலி கிட்டயும் போய் சொல்ல விரும்பல. மற்றவங்களுக்கு பிடிக்காதது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் நார்மலா இருக்க ஆசைப்படுறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா டாசுக்கு? முதல்ல ஹை ஹீல்ஸ்னா என்னன்னு தெரியுமா? பாயிண்ட் ஹீல்ஸ் இருக்கே, அதானே? அது பொண்ணுங்க தானே போட்டுப்பாங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஆம்பளைங்களும் அந்த ஷூ போட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆமா, கரெக்டா சொன்ன. ஆரம்பத்துல ஆமா, போர்க்களத்துல boys குதிரையில எல்லாம் உட்கார்ந்துட்டு வில்ல கண்டுபிடிச்சாங்க. பயன்படுத்தும் போது உடம்ப பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உண்மையா? முதல்ல மேக்கப் போட்டுக்கிறதும் தன்னை அழகா காட்டிக்கிற விஷயங்கள்ல ஒண்ணுதான். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான், சரியா? மத்தபடி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. முதல் தடவை ஆம்பளைங்க யாருமே ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிறதுக்கும் இல்ல லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுக்கும் இப்படிலாம் எதுவுமே வித்தியாசம் பார்த்ததே இல்ல. இல்ல அது பொம்பளைங்களுக்கானதுன்னு தெரிஞ்சும் அதை யாரும் பயன்படுத்தாம இல்ல. பொரியாலே அப்படிதானே அதை இருக்கு. போட்டுக்கிறதுனால பார்க்க அவங்க இல்ல, அழகா எல்லாரும் இருப்பாங்க போட்டுதாங்க தோணி இருக்கும். முன்னாடி நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டல, நான் ஒரு பையனா இருந்தாலும் எனக்கு இதையெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேட்டல. நீ இத அந்த மாதிரி பார்க்க கூடாது. உனக்கு இது மனசார பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான்.
நாம என்னதான் நார்மலா இருந்தாலும் மத்தவங்க நம்மள நார்மலா பார்க்க மாட்டாங்க. அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிறது தான் நார்மலான விஷயம். ஆனா ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நீ இப்படி இருக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இதெல்லாம் உனக்கு பிடிச்சாலும் எனக்கு உன்னை பிடிக்கும். அதனால நீ இப்படியே இரு. எனக்கும் தான். நீ எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்படி போட. நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு இப்பதான் எனக்கு புரியுது. பாத்தீங்களா? என்ன கேட்டா இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன், மற்றவங்களை விட தனியா இருந்து தனிமை ஆயிடுவணும்னு. ஆனா நான் எப்படி இருந்தனோ அவங்க 2 பேரும் என்ன அப்படியே ஏத்துக்கிட்டாங்க, என்ன பிடிக்கும்னு சொன்னாங்க. அப்பதான் நான் தனியா இல்லைங்கிறத உணர்ந்தேன். நான் அப்படி இருந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ நான் என் கடமையை திரும்ப செய்யணும்ல. நீ நீ நல்லா தானே இருக்க? இத கேட்டு எனக்கு அழுக வந்துருச்சு. ஆனந்த கண்ணீர். ஏட்டோ எதை நினைச்சு கஷ்டமா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். அவரு மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும். என்ன சொல்ற சுவா? கண்டிப்பா பண்ணிடலாம். நீ என்ன சொல்ற சகுரா? என்ன எடுக்கிற? நீ சொல்றா. எப்பன்னு சொல்ல, மறுபடியும் எப்ப நாம அங்க போகணும்னு சொல்ல. நீ அதை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றடா. பசங்களா இருக்கீங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. சூட்டோட சூடா நம்ம இதை முடிச்சிருவோம். நம்ம நாளைக்கு அங்க போலாம். நாளைக்கு போலாம். நேத்து உங்க எல்லாருக்கிட்டையும் என் ஒய்ஃபை பத்தி பேசினதுக்கு அப்புறம் போட்டோ ஆல்பம் பார்க்க எனக்கு ஆர்வம் வந்துருச்சு. அன்னைக்கு அவ போட்டிருந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ நடந்து வரும்போது காத்துல அந்த ட்ரெஸ் பறக்கும். அப்பாடா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவரு நல்லா உற்சாகமா தானே பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன சோகத்துல இருக்காருன்னு உடனே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியாது. ஆனா இதெல்லாம் மிஸ்ஸஸ் யூஇயோட முக்கியமான போட்டோஸ் இல்ல. பாதி போட்டோல அவங்க சரியா கேமராவை பார்க்கவே இல்ல. கேமராவை அவ பக்கம் திருப்பி வச்சா அவ வேற பக்கம் திரும்பிடுவா. சொல்ல போனா அதெல்லாம் கேண்டிட் போட்டோஸ் மாதிரி. அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோஸே இல்லையா? உங்க கல்யாணத்தப்பவாவது எடுத்திருப்பீங்களே. இருக்கு, ஆனா அது கல்யாண போட்டோலாம் கிடையாது. இது வரைக்கும் பாருங்க. இது வெளியில இருக்கிற கார்டன் தானே? அதேதான். ஏன்டா? என்ன சகுரா அந்த போட்டோ பார்க்க அவ்வளவு ஆச்சரியமாவா இருக்கு? நைரே, அவன் ஒன்னும் ஆச்சரியத்துல அப்படி எதுக்கு லைக் பண்ணல, பண்றீங்க புரியுதா? புரிய மாட்டேங்குது. ஓ அப்படின்னா சக்குரா இவங்க இப்படி போட்டோல ரொமான்டிக்கா இருக்கிறத பார்த்து ட்ரிகர் ஆயிட்டானா? வாய மூடுங்க. கேஸ்ட்ரல கேக் சாப்பிடும் போது தொண்டையில சிக்கிக்கிச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாராவது ரொமான்ஸ் பண்றது அவனுக்கு தெரிஞ்சா டக்குன்னு அப்படியே பீட்ரூட் மாதிரி அவன் செவந்து போயிடுவான் தெரியுமா? ஓஹோ, அப்படியா? ஹே சக்குரா, இந்த போட்டோவை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா கேக்குறேன். சந்தோஷமா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. சரி, அதேதான். இந்த போட்டோல இவங்க பாக்குறதுக்கு அப்படியே சுபாக்கினும் உமேமியா கிட்ட சூனாதரா. சுபாய்க்குன்னு உண்மையா? என்ன அடடா, அப்படின்னா இத பார்க்க உனக்கு கியூட்டா தான் இருக்குல்ல? அவ்வளவுதான், மறுபடியும் செவந்துட்டான். தெரிஞ்ச கதை தானே. ஐயோ, கொஞ்சம் அவசரப்பட்டேன். அது இந்த உமேமியாங்கிறது யாருன்னா நான் கூட எனக்கு பிடிக்கணும் சொல்லி அடிக்கடி பேசிட்டே இருப்பேனே. இதோ என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? உண்மையிலேயே இது பார்க்கறதுக்கு அப்படியா இருக்கு? எதுக்காக அப்படி கேக்குறீங்க? நான் இப்படி தனியா இருக்க ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. உண்மையிலேயே யூஏ என் கூட சந்தோஷமா இருந்தாலானே தெரியல. நான் அவ மேல அவ்வளவு அன்பா இருப்பேன். எனக்கு அவ கூட இருந்தது சந்தோஷமா இருந்தது. ஆனா எங்களோடது அரேஞ்ச்டு மேரேஜ். யூஏ ஒன்னும் மனசுல இருக்கிறது அப்படியே வெளியில சொல்ற ஆள் கிடையாது. அதனால அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான்னு எனக்கு தெரியல. அப்படின்னா இவ்வளவு நாளா இட்டோவை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற பிரச்சனை இதான் நினைக்கிறேன். இதுதான் நீங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தப்ப இதை பத்தி யோசிச்சு பார்த்தது கூட கிடையாது. இப்ப நான் தனியா இருக்கேன்ல, நாளுக்கு நாள் இந்த சந்தேகம் எனக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இது பார்க்க உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா?
நீங்க இந்த போட்டோ எடுத்தப்போ சுச்சுவேஷன் என்ன? ஆ? ஏன்னா நான் நேத்து வந்ததுல இருந்தே இதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கார்டன்ல இருக்கிற எந்த செடியிலுமே பூக்கள் பூக்கவே இல்லை. ஆனா இந்த டாகோ ட்ரீயை மட்டும் நீங்க தனியா வச்சிருக்கீங்க. தனியா வச்சிருக்கோமா? இதுக்கு முன்னாடி நின்று தானே நீங்க போட்டோ எடுத்தீங்க? ஆமாம் அந்த ஆ, பூவில் நீ இதை கவனிச்சது ஆச்சரியமா இருக்கு. கார்டனிங் தான் எப்பவும் என்னுடைய ஹாபியா இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் யூகி இங்க ஒரு டாகோ ட்ரீ வைக்கணும்னு சொன்னா. எப்பவும் போட்டோ எடுக்க ஆர்வம் காட்ட மாட்டா. ஆனா அன்னைக்கு அதை நட்டதுக்கு அப்புறம் போட்டோ எடுக்கணும்னு அவ தான் என்கிட்ட சொன்னா. மிஸ்டர் ரிட்டோ, இந்த செடியை நட்டு வைக்கும்போது உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது நடந்துச்சா என்ன? ஆ? அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ யோசிச்சு பாருங்களேன். ம். ஆ, ஆமா ஒரு விஷயம் இருக்கு. செல்லம் யூவி, அடுத்த தடவை நாம உள்ள வாங்க. என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க. ஓ இல்ல ஒன்றும் இல்லை. நல்ல வெளிச்சமான இடத்துல நான் நகம் வெட்டலான்னு பார்த்தேன். அதுதான். நீ உன் வேலையை பாரு. ஸ்டைலாக இருக்கணும்னு நினச்சி நீ இப்படி மெனக்கட்டுறப்போ ரொம்ப அழகாக இருக்க. இதையத்தான் நானும் எப்பவும் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நீ என் இடத்துல இருந்து இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. நான் எப்பவுமே அவகிட்ட நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் அவள் என் இடத்துல இருந்து பார்த்தாலான்னு தெரியல. அவள் என் மேலே சரியாக கவனம் செலுத்தலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ நான் அதை பற்றிலாம் யோசிச்சு பார்த்தா நான் அப்படி கேட்டது சரியில்லைன்னு தான் தோணும். ஆனால் நான் அவகிட்ட கேட்டப்ப அவள் எதுவுமே பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் அவள் இந்த செடியை நட்டு வச்சான்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. அவள் இருந்திருந்தா இதை பற்றிலாம் அவகிட்ட நிறைய கேட்டு வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப அப்செட்டா இருந்திருக்காங்க. என்ன நீ ஏன் அப்படி சொல்ற? இந்த டாக்வுட் ஃப்ளவரோட அர்த்தமே வாழ்க்கையில எப்பவுமே நேசிச்சிட்டு இருக்கும் தான் அர்த்தம். அதோட என்னை பார்த்தா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கிற மாதிரியா தெரியுது. இன்னும் சொல்லப்போனா எனக்கு உங்க மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சீங்களா? அந்த பார்வைக்கான அர்த்தம் நீங்க நினைச்சது தப்புங்கிறத புரிய வைக்க தான் அவங்க இந்த டாக்வுட் ட்ரீயை நட்டு வச்சாங்க. இந்த டெஸ்ட்டாக ஏதோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, இன்னைக்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க. நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்காம விட்டீங்க? மிஸ்டர் ரிட்டோ, நீங்க மிஸ்ஸஸ் ஈய சரியா புரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் நேசிக்கலான்னு எனக்கு சொல்லி கொடுத்தவங்களே அவங்க தான். அவங்களுக்கு பிடிக்காதவங்க கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. சுபாக்கிய கண்ணு, நானும் ஒத்துக்கிறேன். ஒரு வாரமே என் பக்கத்துல இருக்கிறவங்க எப்பவுமே என்கிட்ட இந்த மாதிரி சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்ப நானும் நிச்சயமா சந்தோஷப்படுவேன். நான் சரியா சொன்னா சக்குரா? என்ன கேக்குற? எனக்கு இது அவனுக்கு எதுவுமே புரியவே இல்லை. தெரியும். ஆனா உங்களை பத்தி கவலைப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக முகத்தை நீங்க இப்படி வச்சிருக்க கூடாது. சந்தோஷமா இருக்கும். நீ சொல்றது சரிதான்பா. யூவி ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நான் எப்பவும் அவ பக்கத்துல இருந்து அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனா அப்படிலாம் இல்லைங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க எல்லாருக்கும் நன்றி. என்ன மன்னிச்சிட யூஏ செல்லம். ஆனா அவளுடைய விதத்திலேயே அவ நான் பண்ணது தப்புங்கிறத சொல்லிட்டா. என்ன நீ இவ்வளவு நாளா கவனிக்கலன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்க. உண்மையிலேயே நீ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு எபிசோடே ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. அதுவும் அவரோட லவ் லைஃப் அது கேட்கும் போதே ரொம்ப அழகாக இருந்தது. பொதுவாகவே வந்து வயசானவங்களுக்கு லாஸ்ட்டு அந்த டைமில் ஒருத்தர் போய் ஒருத்தர் இருக்கும்போது அந்த நினைவுகள் தான் எல்லாமே. ஸோ அது சொல்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ ஒரு ஆள் இருந்தாலே அவங்களுக்கு அந்த இது போதும். பட் இப்போ அது கூட சிலருக்கு கொடுக்கறதுக்கெலாம் டைம் இல்லாமல் போகுது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அது இருக்குங்க. இப்போது ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் இருக்காங்கனாலே நம்ம சரியாக பார்த்துக்கிட்டோமா, எப்படி இருந்தோமா, புரிஞ்சுக்கிட்டோமோன்னு இன்னும் அதிகமாக அவங்கள பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்போம். இன்னும் அதிகமாக அந்த அன்பு அதிகமாகிட்டே இருக்கும். ஆமாம், இதுதான் ரியல் லவ்னு. அது இருக்கும்போது கொடுக்கறது இல்லைங்க. அவங்க இல்லைன்னு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதே லவ்வில் கண்டினியூ ஆகுதுன்னா அவங்க ரியலாக லவ் பண்ணியிருக்காங்கன்றது தான். இப்போ அவரோட லவ்ன்றது நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. பட் அவர் ஒய்ஃப்ன்றாரு, அவர் மிஸ் பண்ணுறாரு, அவர் என்னன்றதை காட்டுறப்போ அவங்களும் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க நம்ம அழகாக சொன்னாங்க. அது எப்படி தான் அவனுக்கு புரியுதோ சரி ஓகே. எல்லாமே அவன் வந்து சாக்குராவை புரிஞ்சுக்கிட்டதும் அப்படி இருந்தது. ரொம்ப மெச்சூரான பையனாகிறான் அவர். அவ்வளோ வயசு அவ்வளோ இதுவாக இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த புரியாத ஒரு விஷயத்தையும் அதுக்குள்ளே அனலைஸ் பண்ணி அது டீப்பாக அழகாக சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரா நீ எங்கேருந்துடா வந்திருக்கன்ற மாதிரி இருந்தது.
அந்த தனிமை ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இதை 4 பேர்கிட்ட பேசுங்க பழகுங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அவங்க ஒரு தனிமையில் புலம்புவாங்க செய்வாங்க. இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறப்போ நம்ம சொல்கிற ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு அந்த ஆறுதல் கொடுக்கும். அவங்க திரும்ப அந்த சந்தோஷமாக இருக்கிற அந்த கொஞ்சம் லைஃப் அந்த இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அவங்கள அது ஃப்ரீயாக வச்சுருக்கும். இப்போ அவர் ஃப்ரீயாக இருக்கும். இத்தனை நாள் ஒரு டிப்ரெஷனில் இருந்தார், அது ஒரு மாதிரி மறதி இதுவாகுது, ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தார். இப்போ அவர் ஃப்ரீயாக இருப்பார்ல, ஓகே நம்ம நல்லா தான் வாழ்ந்துருக்கோம், அவனை லவ் பண்ணியிருக்கான்னு அந்த ஃபீலிங்லேயே அடுத்தடுத்த நாள் அவங்க கடக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அழகாக போவோம். அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்காது. ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. எனக்கு சாகுரா நினைச்சாதான் அந்த நான் இப்போ தானே ஃபீலிங்ஸ் என்னன்னு 1% கற்றுருக்கேன், அதுக்குள்ளே இன்னும் இவ்வளோ ஃபீலிங்ஸ் ஒரு லவ்வை பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஏன்னா மற்ற 2 பேராவது ஏதோ பேசுகிறாங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க, அவர் ஏதோ பாராட்டுறாங்க, ஆறுதல் படுத்துகிறாங்க, அது எதுவுமே இவனுக்கு தெரியல. அது வேற முடிச்சுட்டு இருந்தான். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமையோ கரெக்டாக ஒன்று பண்ணிடுறான். அவன் பண்ண வேலை தான் அது. அவங்க 2 பேரும் பார்க்கறது எப்படி இருக்குன்னா, எனக்கு இவங்களையும் உண்மையாக அவங்களையும் பார்க்குற மாதிரி இருக்குன்றப்போ தான் அவருக்கு ஹிட் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஃபோட்டோவில் நாங்கள் சந்தோஷமாக தெரியுறோமான்றது அப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ என் ஒய்ஃப் சந்தோஷமாக தான் என் கூட இருந்திருக்கான்னு அங்கேருந்தான் ஹிட் ஆகிடுச்சு. அதை அவன் சிவன் கரெக்டாக விலைக்கு அதை அழகாக புரிய வச்சிட்டான். அவன் அதை சொன்னேன், அவனுக்கு எதுவுமே தெரியலனாலும் அவனால் உணர முடியுது, அந்த ஃபீலை உணர முடியுது, அந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு மெச்சூரான ஆளுங்க. அவரை புரிஞ்சு அவர் நடந்துக்கினது வேறு. இப்போ சாக்குரான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் பொண்ணுன்னு நினச்சான், இல்லை அவர் அந்த ஆம்பளை தான் தெரிகிறப்போ ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் தான் இருக்கும்போது டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். இந்த வயசுக்கு அது இந்த மாதிரி ஒரு பையன் அதை புரிஞ்சுக்கிட்டா பெரிய விஷயம். ஸோ அவனும் வேறு லெவல் தான் சொல்லுவேன். அதுவும் அந்த சுபாக்கினோ மாதிரியான ஆட்கள் உண்மையாகவே பார்க்கலாம். அவங்களுக்குன்னு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் அது ஓப்பனாக வெளியவும் சொல்ல முடியாது. ஒரு கண்ட்ரோல்லே இருக்கணும், தனக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வச்சுருக்கணும். இப்போ இந்த டேட்டு லவ்னா கூட அவங்களுக்கு அவ்வளோ இருக்கும். இப்போ அதை சொன்னால் கூட ஆப்போசிட்டில் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சில பேர் அதை கிண்டல் பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ நாங்களாம் எதாவது சொல்கிறோன்னா சொல்லிடலாம், அது வேறு மாதிரி போகும். பட் இவங்க ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு கூட ஒரு விஷயம் தேவைப்படுது. என்ன சொல்கிறது, அவ்வளோ ஈஸியாக அது கூட அவங்களுக்கு நடக்காது, அவ்வளோ கஷ்டமாக போகும். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லேயும் சுபாக்கின மாதிரியே ஒருத்தர் பேசினார். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு அவர் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த எபிசோட் அவருக்காகவே உருவாக்கப்பட்ட மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெலாம் இவங்களுக்கும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிற பர்சன்ஸ் சுற்றி இருந்தால் அவங்க லைஃப் எவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப அவங்களுக்குள்ளேயே ஒன்று சஃபர் பண்ணாமல் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருப்பாங்கல்ல. இது அவர் புரிஞ்சுக்கிறதுக்கான எபிசோடுன்னு சொல்கிறத விட அவருமே ஆளுங்களை புரிஞ்சுக்கிறது, நம்ம புரிஞ்சுக்கணுன்ற விஷயம்தான். அது எம்பேரசிங் ஆக்குறது, அவங்கள போட்டு ஒரு இது பண்ணுறது. இது நான் பார்க்குற விதம் வேறு. இப்போ அது நான் எப்படி சொல்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படி இப்போ ஒருத்தருக்கு கையெல்லாம் பிறக்கலாம், இல்லை கண் இல்லாமல் பிறக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு இன்னர் ஆர்கன்ஸில் ஒரு விஷயமா ஒரு மாற்றம் இருக்குது, ஒரு உணர்ச்சியில் ஒரு மாற்றம் இருக்குது. அந்த மாதிரி தான் பார்ப்பேன். இது மெடிக்கல் இஷ்யூவாக நான் சொல்கிறேன், டீப்பாக போல் அந்த மாதிரி நான் பார்க்குறேன், அவ்வளோதான். அது கொரோனா அப்படி எடுத்துக்கூடாது. அதுவும் ஒரு இன்னரில் ஒரு நடக்கிற ஒரு விஷயம் தான், நேச்சர். அது நம்ம கையிலேயே இல்லை, அது அவங்க கையிலையும் இல்லை. அது அப்படி தான் அவங்கள உணர வைக்குது, ஃபீல் பண்ண வைக்குது. அப்படின்னா அந்த உணர்ச்சி அவங்கள அப்படி செய்ய வைக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போது அவங்கள அப்படி பண்ணுறதுனாலையும் என்னடா எப்படி பண்ணுற அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. நம்மளுக்கு தான் மெச்சூரிட்டி இல்லை. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், நம்மளாம் மனநோயாளிங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி ஆளுங்களை உங்களுக்கு அணுக தெரியல அப்படின்னா மனநோயாளிங்களாம் அப்படி தான் எடுத்துக்கணும் அது விஷயமே. ஸோ நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அவங்கள. ஸோ இது கூட இங்கே ஃப்ரீடம் இல்லை. அவங்க நினச்சதை என்ன செய்ய விடாமல் எல்லார்கிட்டையும் நடிக்க வேண்டியதாக இருக்குது. அது எத்தனை பேர் இது அவங்களோட முடிய போகிறதில்ல. இப்போ அவங்களுக்கு நாளைக்கு நீங்கள் கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு இது பண்ணுறது, அது ஃபேமிலி, அந்த பொண்ணு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் அவங்களோட மட்டும் முடியல, அது நிறைய இருக்குது. அவங்களும் அவங்களாம் இருக்க முடியாமல் அவங்களால மற்றவங்களும் பாதிச்சு அது எவ்வளோ போகுது. சிம்பிளாக இப்போ அவங்க 2 மெச்சூரான ஆளுங்க எப்படி அணுகுனாங்களோ அவ்வளோதான் விஷயம். ஒன்றுமே இல்லை, அது பிடிச்சது சைடு அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. அது ரொம்ப வேடாக பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு எதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லைன்றது. இது ஃபேமிலிலேருந்து வரும், சொசைட்டியும் இந்த பார்வை நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னமும் சிலது இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் இன்னுமே நிறையா மாறினா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க தான் ரொம்ப ரொம்ப ரேர் இந்த உலகத்தில். அப்பா அம்மா அவங்க கூட புரிஞ்சிக்காத ஒரு விஷயத்த அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக அணுகுனாங்க. அது சாக்குறவங்க சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, அந்த ஸ்கூலில் இருக்க பசங்களும் சரி, இந்த மாதிரி எல்லாருமே இருந்துட்டால் எல்லாமே உலகமே வேறு மாதிரி மாறிடலான்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இந்த எபிசோட் நிறைய நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அது திரும்ப திரும்ப பார்க்க நீங்கள் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும். இது நிறைய டைம் பார்க்குற எபிசோடு.
நானும் சில இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒருத்தர் வந்து அப்படியே ஏதாவது ஃபேமிலி என்ன சொல்லும், வெளியே என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுமோன்னு அந்த விஷயத்த சொல்லாமலேயே ஒரு பொண்ணையும் மேரேஜ் பண்ணிட்டு, அது மேரேஜுக்கு ரொம்ப அப்புறம் கஷ்டம். தெரிய வந்து இப்போ அந்த பொண்ணுக்கும் ஏமாற்றம் கஷ்டம். இவரும் தன்னை ஏமாத்திக்கிட்டு ஒரு கஷ்டத்தில் அப்படி தான் இருந்திருக்காரு. அந்த லைஃபே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருந்தும் அவருக்கும் கடைசியில் யூஸ் ஆகிடலாம் போயிடுது இல்லையா? ஸோ ஒரு டிசிஷன் எடுத்து அவர் போல்டாக என்னாச்சும் பண்ணியிருந்தா கூட ஸ்டார்டிங்லேயே அண்ட் ஃபேமிலியும் சரி மற்றவங்களும் சரி அந்த பயத்தை கொடுக்காம ஒரு சப்போர்ட் இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்தாலே இந்த அளவுக்கு எதுவுமே போகாது. இல்லை இந்த சொசைட்டியில் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, இது இப்படி தான் இருக்கணும், ஆம்பளைனா இப்படி தான், பொண்ணுனா இப்படி தான், அந்த உருவத்துக்கு அந்த இதுக்கு தான் மரியாதை தரமே தவிர உள்ள ஒரு விஷயம் இருக்குது, அது ஒரு உணர்வு இருக்குது, அது நம்ம யாருமே புரிஞ்சதில்லை. பசங்களும் இது வந்து பொண்ணுங்க பசங்களுக்கும் பொருந்தும். பசங்கன்னா அதே தான், நீ வந்து உழைக்கணும், சம்பாதிக்கணும், ஃபேமிலி பார்த்துக்கணும், அவ்வளோதான். அவங்க உள்ளே என்ன ஆசைப்படான்னு தெரியாது. அதே பொண்ணுன்னா குழந்தை பெற்றுக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், இது அது அவங்களுக்குள்ளே என்ன ஆசை இருக்குது யாருமே அதே தான் அவங்களுக்கும். ஸோ யாருமே ஃப்ரீயாக இருக்க விடுறதில்ல. இதுக்குள்ளே போட்டு கட்டி எல்லாரையுமே குதிரை மாதிரி அப்படியே ஓட விட்டுனுங்கிறோம் அவ்வளோதானே தவிர யாருமே பர்சனலாக அவங்களாம் வாழவே இல்லை. எல்லாருமே ஃபேக்காக இன்னொருத்தருக்காக நடிச்சுன்னுங்கிறாங்க. அதுதான் இங்கே நடக்குது. அதுதான் டிப்ரெஷன் ஆகுறது, நிறைய விஷயங்கள் குழப்பம் ஆகுறது, டிவோர்ஸ் ஆகுறது, சேர்றது, பிரியுது, எல்லாமே அதுதான். அவங்கள இருக்க விடல இந்த சொசைட்டி. அந்த மாதிரி இன்னொன்று இப்போ அங்கே வந்து இந்த மேக்கப் பண்ணிக்க ஆசைப்படுறது, எனக்கு இது மேலே இன்ட்ரெஸ்ட் வருது, என்னை இப்படி அழகாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து தன்னை அழகுபடுத்திக்க அவ்வளோ மெனக்கெடுவாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸாக இருக்கட்டும், அவங்க saree கட்டுற விதமாக இருக்கட்டும், இப்போ எங்களை மாதிரியான ஆட்கள் கட்டுறதை விட அவங்க ரொம்ப அழகாக கட்டுவாங்க. அவங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க கேரி பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க லைஃப்பையே டோட்டலாக மாற்றிக்கிட்டு வேற ஒரு வேல வந்து திரும்ப எழுந்து நின்று ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயம் நம்ம அவங்கக்கிட்ட கற்றுக்கணும். அவங்கள மாதிரி ஒரு லைஃப்பை யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்க பண்ணுற ஸ்ட்ரகிள் எல்லாமே சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து திட்டுறதும் ஒதுக்குறதும் கிண்டல் பண்ணுறது தவிர அவங்கள்ட்ட அந்த எடுத்துக்கிறதுக்கும் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ சுபாக்கி பார்த்தீங்கன்னா இப்போ 4 கிங்கில் ஒருத்தர் ஒரு பவர்ஃபுல்லான ஆள். அவரை வந்து இப்போ மதிக்கிறாங்க, அது ஒரு பயம், அது என்னமோ. பட் இதே விஷயம் நார்மலாக ஒரு நோஞ்சாமல் ஒரு ஆள் இருக்காருனாலும் அவருக்கு இந்த ஃபீலிங் இருக்குனாலும் அவர் இதே மாதிரி தான் பார்க்குற இதுவும் நம்மளுக்கு வேணும். அவங்க வந்து ஒரு பொசிஷனில் இருந்தாலோ, ஒரு பவரில் இருந்தாலோ, இல்லை வந்து ஒரு பணம் எப்படி இருந்தாலும் அது சரி, நார்மலானாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அது உணர்ச்சிருந்தா ஒரே மாதிரி பார்க்குற விதம் வரணுன்ற. இப்போ இவர் வந்து ஸ்ட்ராங்குன்றதுனால மதிக்கிறது, அதே ஒரு மாதிரி ஒருத்தர் நோஞ்ச மாதிரி இருந்தால் அப்போ அவரே மதிப்பீங்களா அப்படின்றது தான் கொஷினிங். இந்த பசங்கள அது மாதிரி பார்க்கணும், எல்லாருமே சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன் இந்த விஷயம். ஸோ நீ இருக்குன்றதுனால மதிக்கிறதில்ல, அந்த உணர்ச்சிக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்கணுமே தவிர அதுக்குள்ளே நீங்கள் அதையும் வந்து 2ஆ 3ஆ பிரிக்கிறதுன்னு சில பேர் இருப்பாங்க. அது நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லும்போது கூட வந்து அவங்கன்னு சொல்கிறது, நான் எங்களை மாதிரி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி பிரித்து பேசுறதுன்னா நான் நீன்னு சொல்கிறது கூட எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் புரியறதுக்காக அதை நான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்கவுங்க நினைக்கிறத செய்ய விடாமல் அவங்களுக்கு இதான்னு கொடுத்துட்டு அதில் அவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்து சந்தோஷப்பட்டுப்பாங்க. இப்போ நம்ம அம்மாங்கெல்லாம் பார்த்தா தெரியும், கிச்சனுக்குள்ளே போனால் அந்த கிச்சனே அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அவங்கள தாண்டி எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் அந்த கிச்சனில் என்ன மாறிச்சுன்னு எது பண்ணாலும் வேறமே ஆகிடுவாங்க. அவங்க தான் அங்கே ராணியா அப்படின்ற மாதிரி ஃபீலில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த சொசைட்டிலேயே அவங்களுக்கு அதுதான் ஒரு இடம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கேயாவது நான் வந்து என்னுடைய இதில் இருக்கேன்னு சொல்லி அவங்க முழுசாக அதை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. அது நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ வேதனையான விஷயம்னு. அவங்களும் கிடச்ச ஒன்று அது அவங்க பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு வந்து வேற மாதிரி தெரியும். பட் அந்த இடத்துல புரிஞ்சாதான் தெரியும். அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க இல்லையா, அழகாக வேறு வழி இல்லாமல். அது கூட ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே இவங்க எல்லாருமே புரிஞ்சிக்கலாம், எல்லாரோட உணர்வும் உங்களுக்கு புரியும். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.